வணக்கம். இந்த பதிவுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய பதிவில் எலக்ட்ரானிக் லேம்ப் டிம்மர் சர்க்யூட்டுகளை ஆராய்வோம். அவற்றை புரோட்டியஸ் சாஃப்ட்வேரில் செயல்படுத்துவோம். ட்ரையாக கண்ட்ரோல் மற்றும் யூசர் இன்புட்டை சிமுலேட் செய்வதன் மூலம் சர்க்யூட் டிசைன் மற்றும் டெஸ்டிங்கை எளிதாக்கும் வகையில் லேம்புகளுக்கான அட்ஜஸ்டபிள் பிரைட்னஸை விர்ச்சுவலி பிரதிபலிக்கின்றோம். குறிக்கோள்கள். இந்த பதிவின் முடிவில் உங்களால் செய்ய இயல்பவை: சிமுலேஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எலக்ட்ரானிக் லேம்ப் டிம்மர் சர்க்யூட் ஒன்றை உருவாக்க முடியும். எலக்ட்ரானிக் லேம்ப் டிம்மர் சர்க்யூட். எலக்ட்ரானிக் லேம்ப் டிம்மர் சர்க்யூட் என்பது எலக்ட்ரானிக் காம்போனன்ட்களை பயன்படுத்தி ஒரு இன்கேண்டசன்ட் லேம்ப் அல்லது டிம்மபிள் எல்இடி லேம்ப் ஆகியவற்றின் பிரகாசத்தை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் ஒரு சாதனமாகும். இதற்கு பின்னால் உள்ள அடிப்படை செயல்பாட்டு கொள்கையை இப்போது பார்க்கலாம். எலக்ட்ரானிக் லேம்ப் டிம்மர்களுக்கு பின்னால் உள்ள அடிப்படை கொள்கை லேம்புக்கு வழங்கப்படும் சக்தி அளவை கட்டுப்படுத்துகிறது. அதன் மூலம் அதன் பிரகாசம் மாறுபடும். யூசர் இன்புட்டிற்கு பதிலளிக்கும் விதமாக ட்ரியாக் போன்ற ஸ்விட்சிங் டிவைஸ் கனெக்ஷன் ஆங்கிளை அட்ஜஸ்ட் செய்வதன் மூலம் இது பொதுவாக அடையப்படுகிறது. எலக்ட்ரானிக் லேம்ப் டிம்மர் சர்க்யூட் கட்டுவதற்கு தேவையான முக்கிய காம்போனன்ட்களை ஆராய்வோம். ட்ரியாக் எடுத்துக்காட்டு BT136, டயாக் எடுத்துக்காட்டு DB3, இண்டக்டர், ரியோஸ்டாட், பொட்டென்ஷியோமீட்டர், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர். இந்த காம்போனன்ட்கள் ஒவ்வொன்றையும் விரிவாக பார்ப்போம். ட்ரியாக். ட்ரியாக் என்பது ஒரு செமிகண்டக்டர் சாதனமாகும். இது கரண்டை கடத்தும் திறன் கொண்ட பைடைரக்ஷனல் சுவிட்சாக செயல்படுகிறது. இது 3 டெர்மினல்களை கொண்டுள்ளது. மெயின் டெர்மினல் 1 MT1, மெயின் டெர்மினல் 2 MT2 மற்றும் ஒரு கேட் G. பொதுவாக வோல்டேஜ் சோர்ஸின் பல்ஸ் மூலம் கேட் வோல்டேஜை பயன்படுத்துவதன் மூலம் ட்ரியாக் கண்டக்ஷனுக்கு தூண்டப்படலாம். இது பொதுவாக லேம்ப் டிம்மர்கள், மோட்டார் ஸ்பீட் கண்ட்ரோல் மற்றும் ஏசி பவர் சுவிட்சுகள் போன்ற ஏசி பவர் கண்ட்ரோல் அப்ளிகேஷன்களில் பயன்படுத்தப்படுகிறது. டயாக். டயாக் என்பது ஒரு பைடைரக்ஷனல் செமிகண்டக்டர் டிவைஸ் ஆகும். இது பொதுவாக டயாக்களுக்கான ட்ரிகர் டிவைஸ் ஆக பயன்படுத்தப்படுகிறது. இது 2 டெர்மினல்களை கொண்டுள்ளது மற்றும் ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் த்ரெஷோல்டை எட்டும் போது கனெக்ட் செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ட்ரியாக்கை ட்ரிகர் செய்வதற்காக தேவையான வோல்டேஜை வழங்கும் ட்ரிகரிங் நெட்வொர்க்கை உருவாக்க ரெசிஸ்டர் மற்றும் கெப்பாசிட்டருடன் கூடிய கன்ஜக்ஷனில் டயாக் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. இண்டக்டர். ஒரு இண்டக்டர் என்பது ஒரு பாசிவ் எலக்ட்ரானிக் காம்போனன்ட் ஆகும். இது கரண்ட் அதன் வழியாக பாயும் போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனர்ஜியை சேமிக்கிறது. வோல்டேஜ் டிம்மர் சர்க்யூட்டில் வோல்டேஜை குறைத்து செயல்திறனை மேம்படுத்த லேம்ப் முழுவதும் வோல்டேஜை மென்மையாக்க ஒரு இண்டக்டர் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. ஏசி பவர் சோர்ஸில் ஏற்படும் மாறுபாடுகளால் ஏற்படும் வேரியேஷன்களை குறைப்பதன் மூலம் லேம்பிற்கு மிகவும் நிலையான வோல்டேஜ் சப்ளை நிலைநிறுத்த உதவுகிறது. ரியோஸ்டாட் அல்லது பொட்டென்ஷியோமீட்டர். ஒரு ரியோஸ்டாட் வேரியபிள் ரெசிஸ்டர் அல்லது பொட்டென்ஷியோமீட்டர் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு ஸ்லைடிங் அல்லது ரொட்டேட்டிங் தொடர்பு கொண்ட 3 டெர்மினல் ரெசிஸ்டர் ஆகும். சர்க்யூட் கரண்ட் ஃப்ளோவை அதன் ரெசிஸ்டரை மாறுவதன் மூலம் கட்டுப்படுத்த பயன்படுகிறது. லேம்ப் டிம்மர் சர்க்யூட்டில் லேம்ப் வழியாக பாயும் கரண்டின் அளவை சரி செய்வதற்கு அதன் பிரகாசத்தை கட்டுப்படுத்த ஒரு ரியோஸ்டாட் பொதுவாக ட்ரியாக்குடன் சீரியல் கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது. ரெசிஸ்டர். ரெசிஸ்டர் என்பது கரண்டின் ஓட்டத்தை எதிர்க்கும் ஒரு பாசிவ் 2 டெர்மினல் எலக்ட்ரிக் காம்போனன்ட் ஆகும். லேம்ப் டிம்மர் சர்க்யூட்டில் டயாக் வழியாக பாயும் கரண்டை கட்டுப்படுத்தவும் சேதத்தில் இருந்து பாதுகாக்கவும் ஒரு ரெசிஸ்டர் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. முறையான செயல்பாட்டை உறுதி செய்வதற்கும் அதிகப்படியான கரண்ட் ஃப்ளோவை தடுப்பதற்கும் இது பொதுவாக டயாக்குடன் சீரிஸில் இணைக்கப்பட்டுள்ளது. கெப்பாசிட்டர். ஒரு கெப்பாசிட்டர் என்பது பாசிவ் எலக்ட்ரானிக் காம்போனன்ட் ஆகும். இது அதன் டெர்மினல்களில் வோல்டேஜ் பயன்படுத்தப்படும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டில் எனர்ஜியை சேமிக்கிறது. லேம்ப் டிம்மர் சர்க்யூட்டில் நாய்ஸ் ஃபில்டரிங் நோக்கங்களுக்காக ஒரு கெப்பாசிட்டரை விருப்பமாக பயன்படுத்தலாம். இது சர்க்யூட்டின் வோல்டேஜில் பிளக்சுவேஷனை மென்மையாக்க உதவுகிறது மற்றும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபெரன்ஸ் அல்லது EMI குறிக்கிறது. அடுத்து எலக்ட்ரானிக் லேம்ப் டிம்மர் சர்க்யூட் செயல்படுவதை புரிந்து கொள்வோம். ஏசி பவர் பயன்படுத்தப்படும் போது வோல்டேஜ் ட்ரையாக் வழியாக செல்கிறது. இது ஒரு சுவிட்சாக செயல்படுகிறது. டயாக் ரெசிஸ்டர் மற்றும் கெப்பாசிட்டருடன் சீரிஸில் கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது. அதன் குறுக்கே வோல்டேஜ் ஒரு குறிப்பிட்ட த்ரெஷோல்டை அடையும் போது ட்ரையாக்கிற்கு ட்ரிகரிங் சிக்னலை வழங்குகிறது. ட்ரையாக் பின்னர் கரண்டை லேம்ப் வழியாக கனெக்ட் செய்கிறது. இண்டக்டர் லேம்ப் முழுவதும் வோல்டேஜை மென்மையாக்க உதவுகிறது. ஃபிளிக்கரை குறைத்து மற்றும் செயல்திறனை மேம்படுத்துகிறது.
ட்ரியாக்குடன் சீரிஸில் கனெக்ட் செய்யப்பட்டுள்ள ரியோஸ்டாட் ரெசிஸ்டன்ஸை மாற்றுவதன் மூலம் லேம்பின் பிரகாசத்தை சரிசெய்ய யூசரை அனுமதிக்கிறது. ரியோஸ்டாட்டை சரிசெய்வதன் மூலம் லேம்ப் வழியாக பாயும் கரண்டின் அளவு மாறுகிறது. அதன் மூலம் அதன் பிரகாசத்தை சரி செய்கிறது. அடுத்து எலக்ட்ரானிக் லேம்ப் டிம்மர் சர்க்கியூட் உருவாக்க தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை பார்ப்போம். இதற்கு உங்களுக்கு பின்வரும் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் தேவைப்படும். பர்சனல் கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் செய்யப்பட்ட சிமுலேஷன் சாஃப்ட்வேர். இப்போது நாம் சிமுலேஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எலக்ட்ரானிக் லேம்ப் டிம்மர் சர்க்கியூட்டை உருவாக்குவோம். கணினியில் ப்ரீ இன்ஸ்டால் செய்யப்பட்ட சிமுலேஷன் சாஃப்ட்வேரை திறக்கவும். அப்ளிகேஷனை ஓபன் செய்வதற்கு முன் அனைத்து லைப்ரரியையும் ஆக்சஸிங் செய்வதற்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் செய்யவும். சர்க்கியூட் டயக்ராமை உருவாக்க நியூ ப்ராஜெக்ட் என்பதை கிளிக் செய்யவும். ப்ராஜெக்டிற்கு பெயரிடவும். இங்கே அது எலக்ட்ரானிக் லேம்ப் டிம்மர் சர்க்கியூட்டாக சேவ் செய்யப்படுகிறது. தொடர நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும். கிரியேட் a schematic என்பதை செலக்ட் செய்து டிஃபால்ட் மோடில் தொடரவும். தொடர நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும். அனைத்து லேஅவுட்களையும் செலக்ட் செய்த பிறகு ஃபினிஷ் என்பதை கிளிக் செய்யவும். அனைத்து காம்போனன்ட்களையும் வைப்பதற்கு முன் சர்க்கியூட் டயக்ராமை பார்க்கவும். இப்போது நாம் ஒவ்வொரு காம்போனன்ட்களையும் சர்க்கியூட் டயக்ராமின் படி ஸ்கீமேட்டிக்கில் வைக்கலாம். ஒவ்வொரு காம்போனன்ட்களையும் வைப்பதற்கு கீபோர்ட் ஷார்ட்கட் P என்பதை கிளிக் செய்யவும். காம்போனன்ட்களை டைப் செய்யவும். இதில் அடங்குவது ரெசிஸ்டர்கள் மற்றும் ஓகேவை கிளிக் செய்யவும். முந்தைய காம்போனன்ட்களை வைக்க ரைட் கிளிக் செய்யவும். கெப்பாசிட்டர்கள். ஓகேவை கிளிக் செய்யவும். முந்தைய காம்போனன்ட்களை வைக்க ரைட் கிளிக் செய்யவும். லேம்ப் மற்றும் ஓகேவை கிளிக் செய்யவும். வேரியபிள் ரெசிஸ்டர் அல்லது பொட்டென்ஷியல் மீட்டர் மற்றும் ஓகேவை கிளிக் செய்யவும். வோல்டேஜ் சோர்ஸ் மற்றும் லைப்ரரியில் Vsign-ஐ செலக்ட் செய்து ஓகேவை கிளிக் செய்யவும். இண்டக்டர் மற்றும் ஓகேவை கிளிக் செய்யவும். டயாக் மற்றும் ஓகேவை கிளிக் செய்யவும். ட்ரையாக் மற்றும் ஓகேவை கிளிக் செய்யவும். ஸ்விட்ச் மற்றும் ஓகேவை கிளிக் செய்யவும். ஃபியூஸ் மற்றும் ஓகேவை கிளிக் செய்யவும். ஸ்கீமேட்டிக்கில் ஒவ்வொரு காம்போனன்ட்களையும் சீரமைக்கவும். இப்போது ஒவ்வொரு காம்போனன்ட்களையும் வைத்த பிறகு நாம் சர்க்கியூட்டை வயர் அப் செய்யலாம். வயரிங் தொடங்க கர்சரை காம்போனன்ட்களுக்கு அருகில் வைக்கவும். இப்போது ஒவ்வொரு காம்போனன்ட்களுக்கும் வேல்யூவை கொடுக்க முதலில் காம்போனன்ட்களை செலக்ட் செய்யவும். ரைட் கிளிக் செய்து எடிட் ப்ராப்பர்ட்டீஸ் என்பதை செலக்ட் செய்து வேல்யூக்களை ஒதுக்கவும். அல்லது கீபோர்ட் ஷார்ட்கட் வழியாக பொருளை செலக்ட் செய்த பிறகு Ctrl+E ஐ அழுத்தவும். அனைத்து காம்போனன்ட்களுக்கும் அதே செயல்முறையை மீண்டும் செய்யவும். ஒவ்வொரு காம்போனன்ட்களின் வேல்யூவையும் பின்வருமாறு ஃபிக்ஸ் செய்யவும். R1 10 கிலோ ஓம்ஸ் மற்றும் ஓகேவை கிளிக் செய்யவும்.
R2 is equal to 180 ohms மற்றும் ஓகேவை கிளிக் செய்யவும். R3 is equal to 470 kilo ohms மற்றும் ஓகேவை கிளிக் செய்யவும். இண்டக்டர் L2 is equal to 1 millihenry மற்றும் ஓகேவை கிளிக் செய்யவும். கெபாசிட்டர்கள் C1 is equal to 0.1 microfarad மற்றும் ஓகேவை கிளிக் செய்யவும். C2 is equal to 0.1 microfarad மற்றும் ஓகேவை கிளிக் செய்யவும். C3 is equal to 0.1 microfarad மற்றும் ஓகேவை கிளிக் செய்யவும். C4 is equal to 1 microfarad மற்றும் ஓகேவை கிளிக் செய்யவும். Variable resistor is equal to 250 kilo ohms மற்றும் ஓகேவை கிளிக் செய்யவும். Fuse is equal to 1 ampere. Attach hierarchy modulein dialog boxil டிக் செய்ய நினைவில் கொள்ளுங்கள் மற்றும் ஓகேயை கிளிக் செய்யவும். அடுத்து வோல்டேஜ் ஸ்பெசிஃபிகேஷன்களை நாம் ஃபிக்ஸ் செய்ய வேண்டும். ஹைட் ஆல் என்பதிலிருந்து ஷோ ஆல் என்பதற்கு மாற்றவும். DC ஆஃப்செட்டை 0 வோல்ட்டாக செட் செய்யவும். ஆம்ப்ளிடியூடை 230 வோல்ட்டாகவும் ஃப்ரீக்வன்சியை 50 ஹெர்ட்ஸாகவும் அமைத்து ஓகேவை கிளிக் செய்யவும். இப்போது நாம் சர்க்கியூட்டை டெஸ்ட் செய்யலாம். டெஸ்ட் செய்வதற்கு முன் அனைத்து கனெக்ஷன்களும் சரியாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். டெஸ்டுக்கு பாட்டம் லெஃப்டில் உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்யவும். இப்போது சுவிட்சை க்ளோஸ் செய்துவிட்டு ரியோஸ்டேட்டை அட்ஜஸ்ட் செய்யவும். லேபிளின் பிரகாசத்தை கவனிக்கவும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை அதிகரிக்கும் போது ரியோஸ்டேட்டை பேரலலாக கனெக்ட் செய்யும் போது லேம்ப் மிகவும் பிரகாசமாக மாறும். இது இந்த பதிவின் முடிவுக்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த பதிவில் நாங்கள் கற்றுக்கொண்டது சிமுலேஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எலக்ட்ரானிக் லேம்ப் டிம்மர் சர்க்கியூட் ஒன்றை உருவாக்குவது. பார்த்ததற்கு நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.